முழுக்க முழுக்க சித்தர்கள் நடமாடும் இடம். இப்போ நாம இந்த கோயில்ல நடக்கிற இன்னொரு அதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். அவ்வளவு மிளகாய் கொண்டு யாகம் நடக்கும் போது ஒரு நெடியை கூட நம்மளால உணர முடியவில்லை. அந்த அம்மாவுடைய சக்தி இங்கே நான் காலை வச்ச பேர என்னுடைய உடம்பு நல்லா ஆயிடுச்சுமா. எனக்கு வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை, அதனால் இங்கே வந்தால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வந்திருக்கேன். சோமசுந்தர சாமி அவருக்காக பாடுபடல, இந்த மக்களுக்காக பாடுபடுறார். இரவில் ஒவ்வொரு ஆளும் இங்கே வரவங்க எல்லாரும் கேட்பாங்க, சாமி கொலுசு சத்தம் கேட்குது, ஆள் பேசுகிற சத்தம் கேட்குது, சர்பத்துடைய சவுண்டு கேட்குது, அந்த மாதிரிலாம் நிறைய ஜனம் இங்கே சொல்லிக்கிறாங்க. அதனால் இங்கே படுக்கிறதுக்கு அலோடு இல்லை, வெளியே படுக்க விடுவோம். OS பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காண போகும் சிறப்பு வாய்ந்த நாகாத்தம்மன் கோவிலில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்று இந்த கோவிலில் பக்தர்கள் மனதில் வேண்டியதை நினைத்து வந்து இரவு படுத்து உறங்கி வந்தால் பக்தர்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதாகவும், அன்றே எங்கும் நடைபெறாத பிரத்யேங்கரா ஹோமம் நடைபெறுவதாகவும், மேலும் குழந்தை வரம் பெற்றவர்கள் குழந்தையை எடுத்து எடைக்கு எடை காசு போடுவதாகவும், அதற்கு மேலாக அங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் நடைபெறுவதாகவும் கேள்விப்பட்டு நாங்க அந்த கோவிலில் அதிசயத்தை காண்பதற்காக நாங்கள் செங்கல்பட்டை நோக்கி நாங்கள் அன்று இரவு பயணத்தை தொடங்கினோம். இந்த கோவில் செங்கல்பட்டிலிருந்து மணாலி நத்தம் பகுதியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. நாங்கள் அந்த கோவிலை சென்றடையும் போது பக்தர்கள் நிறைய பேர் அங்கு இருந்தனர். இந்த கோயில்ல நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. நாம அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். இப்போ நாம இந்த கோயில்ல நடக்கிற இன்னொரு அதிசயத்தை நம்ம பார்க்க போறோம். அங்க ஒரு சில பக்தர்கள் நாகாத்தம்மன் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கும் சூலாயுதத்தில் ஒரு சிலர் எலுமிச்சை பழம் குத்தி சில பக்தர்கள் வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தனர். மேலும் இங்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பான உயர் ரக அன்னதானம் நடப்பதை பார்த்து எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த உணவை பார்க்கும் போது அன்னதானமா இல்லை கல்யாண விருந்தா என்று எனக்கு வியப்பு ஏற்பட்டது. நாமளும் சாப்பிட்டு பார்த்து விட வேண்டும் என்று எங்களுக்குள் ஆவலா இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையில் எங்கும் இந்த மாதிரி சுவையான வடை பாயாசத்துடன் மினரல் வாட்டர் அன்னதானம் நான் பார்த்ததில்லை. நான் அன்னதானத்தை ரசித்து சாப்பிட்டேன். பக்தர்கள் அனைவரும் உணவு உண்ட பின் ஒரு பூஜைக்கு காத்திருப்பது என்னால காண முடிஞ்சது. இந்த பூஜைக்காக வரும் பக்தர்களிடம் நான் பேசும்போது நிறைய பேர் திருமண தடை நீக்கம், குழந்தையின்மை போன்ற வேண்டுதல்களுக்காக வந்திருப்பதை என்னால் உணர முடிஞ்சது. இந்த இரவிலும் இன்னும் பக்தர்கள் வந்து கொண்டே இருந்தனர். இது எனக்கு பார்க்கும்போது இந்த பூஜையோட ஒரு சிறப்பு என்னால் உணர முடிஞ்சது. சிறிது நேரத்தில் மேலதாளங்கள் முழங்க அந்த நாகசித்தர் ஒரு சாதாரண உடையில் கோவில் பக்கத்தில் இருந்த பத்ரகாளி அம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்ய தொடங்கினார். அபிஷேகம் என்றால் அப்படி ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை அந்த நாகசித்தர் மட்டும் செய்தார். அந்த அபிஷேகம் என்னால் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியவில்லை. 108 குடம் பக்தர்கள் கொண்டு வந்த நீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் இவையெல்லாம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.
மேலும் பல வகையான தீப ஆராதனைகள் அந்த பத்ரகாளி அம்மனுக்கு நடந்தது. தீப ஆராதனையில் அந்த நாகசித்தர் செய்த செயல், அவர் மீது நாகாத்தம்மன் குடிகொண்டுள்ளதை நம்மால் காண முடிந்தது. இந்த நடு இரவிலும் பக்தர்கள் வந்த வண்ணமாகவே இருந்தனர். நிறைய பெண் பக்தர்கள், இளம் பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் இந்த வரமிளகாயை கொண்டு நடத்தப்படும் பிரத்யேங்கரா ஹோமத்திற்காக காத்திருப்பதை என்னால் காண முடிந்தது. நானும் ஆவலாய் காத்திருந்தேன். மேலும் அங்குள்ள பக்தர்கள் அகல் விளக்கு ஏற்றி பத்ரகாளி அம்மனை வேண்டிக் கொண்டு இருந்தனர். அந்த அகல் விளக்கு ஏற்றும் முறை பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் இந்த அகல் விளக்கு பூஜையை செய்து கொண்டு இருந்தனர். அந்த அகல் விளக்கு பூஜையும் அந்த கோவில் கோபுர அழகையும் பார்க்கும் போது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பக்தர்கள் எதிர்பார்த்தது போல அந்த நாகசித்தர் ஒரு அழகான உடையில் அந்த உற்சவர் நாகத்தம்மன் உப்புர கோலத்துடன் இருந்த அந்த நாகத்தம்மனை அந்த நாகசித்தர் அந்த கோவிலில் இருந்து அழகாக அழைத்து வந்தார். அந்த நாகத்தம்மனை உப்புர கோலத்தில் பார்க்கும் பொழுது அங்குள்ள பெண்கள் அம்மனின் அருள் பெற்று ஆடத் தொடங்கினர். அந்த ஆட்டத்தை பார்க்கும் போது அந்த அம்மனின் சக்தி நம்மளுக்கு தெரிந்தது. அந்த பத்ரகாளி அம்மனிடம் அழைத்து வந்து ஐயரின் மந்திரங்கள் முழங்க அந்த பிரத்யேங்கரா ஹோமம் வளர்க்க தொடங்கினார் அந்த நாகசித்தர். இதை பார்க்கும் போது ஒரு வரலாற்று சம்பவம் போல நம் கண் முன்னே வந்து சென்றது. யாகத்தில் கலந்து கொள்ள போகும் அனைவருக்கும் வெற்றிலை கொடுக்கப்பட்டது. இது எதனால் என்று என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. வீட்டில் ஒரு வரமிளகாய் வறுத்தாலே நம்மால் அந்த நெடியை தாங்க முடியாது. ஆனால் அவ்வளவு மிளகாய் கொண்டு யாகம் நடத்தும் போது ஒரு நெடியை கூட நம்மளால உணர முடியவில்லை. அந்த யாகத்தின் நோக்கம் பக்தர்களின் பில்லி, சூனியம், திருமண தடை போன்றவற்றை நீக்குவதற்காக நடைபெறுவதாகவும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த யாகத்தினை பார்க்கும் போது இந்த யாகத்தின் வலிமை நமக்கு புரிந்தது. ஒரு வழியாக யாகம் முடிந்தது. அம்மனுக்கும் திருஷ்டி கழிக்கப்பட்டது. அங்கு வந்த பக்தர்கள் அனைவரும் வரமிளகாய் கொண்டு தங்களுக்கு தாங்களே திருஷ்டியை கழித்துக் கொண்டனர். சிறப்பான பிரத்யேங்கரா யாகம் முடிந்தது. அந்த சிறப்பான யாகத்தில் நான் கலந்து கொண்டது எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. பின்னர் நாகத்தம்மனை அந்த நாகசித்தர் சாந்தமாக அந்த கோவிலுக்கு அழைத்து சென்றார். இது எங்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த கோவில் சிறப்பு பற்றி அங்கு பல வருடங்களாக வரும் பக்தர்களிடம் கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்க பேர் கல்யாணிமா. நாங்கள் புரட்டாசி மாதத்துலேருந்து வரோம். அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வரோம். இந்த அம்மாவுடைய சக்தினால் நாங்கள் வரணும்னு நினச்சா அந்த அம்மா எங்களை இழுத்தாந்து இங்கே விட்டுருவான் நாகத்தம்மா. ஏம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நிலைமையில் இருந்தேன் நான். அந்த அம்மாவுடைய சக்தி இங்கே வந்து நான் காலை வச்ச பேர என்னுடைய உடம்பு நல்லா ஆயிடுச்சுமா.
அதனால் அந்த அம்மாவுடைய சக்தியே சக்தி தாம்மா. நாங்கள் இந்த கோயிலுக்கு எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டின்னு வந்துருக்குறோம். அமாவாசை வரோம். 3வது அமாவாசை வர சொல்ல ஒரு கல்யாணம் கூடிடுச்சுன்னா எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நாங்கள் 6 மாதமாக வரோம். அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வருவோம். எனக்கு கல்யாணம் ஆகணும் ஆசை. அந்த அம்மா தான் ஒரு வழி காட்டணும். நான் 4 மாதமாக இந்த ஊருக்கு வரேன். நான் கோயிலுக்கு எனக்கு வீடு கட்டணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் இங்கே வந்தால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வந்திருக்கேன், நம்பிக்கையாக வந்திருக்கேன். நடக்கும்னு நம்புகிறேன். என் பேர் கஸ்தூரி. எங்கள் ஊர் காவணி பக்கம். எங்களுக்கு இந்த சாமி இருக்கிற இடம் தெரியாதே இருந்தது. என்ன 20 வருஷமாக இருக்குதான், 20 வருஷமாக எங்களுக்கு தெரியாது. அப்புறமா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 பேர் வேன் வச்சு அனுப்புவார், வருவாங்க. அவங்க சாமி செய்தால் நல்லது செய்து நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. நாங்கள் இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு எங்களுக்கு நல்லது தான் நடக்குது. சோமசுந்தர சாமி அவருக்காக பாடுபடல, இந்த மக்களுக்காக பாடுபடுறார். வணக்கம் சார், நான் பஞ்சந்திரத்திலேருந்து வந்திருக்கேன். இங்கே நாகாத்தம்மா கோயிலில் ரொம்ப ஃபேமஸாக நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். இந்த அம்மன்கிட்ட என்னுடைய கோரிக்கைலாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எல்லாருடைய கோரிக்கையும் அந்த அம்மன் நிறைவேற்றி வைக்கணும், அதனால் வேண்டிக்கிறேன். நான் 2007 இங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் வீடு வேளச்சேரி. இந்த கோயிலில் நான் கொட்டா இயக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். என்னோட ஒரு கையும் ஒரு காலும் வராமல் ஆயிடுச்சு. இந்த கோயிலுக்கு வந்தோடனே அந்த அம்மாவோட அருளால் எனக்கு அந்த கையும் காலும் நல்லபடியாக வந்துடுச்சு. அதால் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே வந்தவங்களை எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுத்தா எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருக்கா. இந்த 15 ஆண்டு காலமாக எந்த நோய் நொடி இல்லாமல் எல்லாரையும் சேமமாக வச்சிட்ருக்கா. எல்லாம் இந்த அம்மாவோட அருளால் தான். ஓம் சக்தியம்மா. நாங்கள் 15 வருஷமாக வரோம் இந்த சன்னதிக்கு. நாங்கள் போர் போட்டோம், நல்லா தண்ணி கொடுத்தோம். அந்த அம்மா எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் செல்வாக்காக இருக்கிறோம். அன்னதானம் போட்டோம். அந்த அம்மா கேட்குறதுக்கெல்லாம் நாங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் செய்வோம். அந்த அம்மாளுக்கு எங்களுக்கு நல்லது கொடுத்தா அந்த அம்மா. இன்றைக்கி கங்கம்மா எங்கள் வீட்டுக்கு எங்கள் கண்டிப்பாக நல்ல தெய்வத்தோடு கங்கையோட சௌகரியமாக இருக்கும், எந்த குறையும் இல்லாமல். அடிக்கடி வருவோம், மாதத்துக்கு 2-3 முறை வருவோம். 15 வருஷமாக வரோம். போன வாட்டியும் பால் குடம் எடுத்தோம். எந்த குறையும் இல்லை. அந்த அம்மா புண்ணியத்தில் நாங்கள் நல்லாயிருக்கோம். இங்கே எப்போவுமே நாங்கள் வந்தோம்னா நைட்டு தங்கிட்டு தான் பொழுதொழிஞ்சு தான் போவோம். எப்போவுமே பெருக்கிட்டு வலிக்கிட்டு அந்த அம்மாளுக்கு என்ன செய்ய சொன்னாலும் செய்துட்டு இங்கே தான் இருந்துட்டு போவோம். எல்லாரையும் கூட்டிக்கினும் வருவோம். நாங்கள் எல்லாரையும் கூட்டிக்கின்னு நல்லத்தான் பண்ணுறோம். எங்கள் அம்மா நாகாத்தம்மா எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத நல்லா வச்சுருக்கா. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு 2.5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எங்கள் அப்பா இறந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 3 வருஷம் ஆகுது. இங்கே வந்ததுனால அம்மாவோட அருளால் நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்குது. எல்லோரும் கல்வியால் உயர்ந்துட்டுருக்கோம். அம்மா அருளால் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எங்களை நல்லபடியாக வழி நடத்தின்னு இருக்காங்க. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், நோய் நொடி வருதுனாலும் முன்னாடி சொல்கிறாங்க. எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அதை சரி செஞ்சு தராங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்து. இந்த யாகம் முடிந்ததும் பக்தர்கள் அனைவரும் நாகாத்தம்மன் கோவில் வளாகத்தில் படுத்து உறங்கினர். இது எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூர் கோவிலில் இவ்வாறு படுத்து உறங்கினால் சிறப்பு என்று கேள்விப்பட்டேன். அதை இந்த கோவிலில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் இந்த கோவில் பக்தர்கள் படுத்து உறங்கினால் நாகாத்தம்மன் உலா வருவதாகவும் பக்தர்கள் வேண்டியது நடைபெறுவதாகவும் கூறினார்கள் அங்குள்ள பக்தர்கள். நானும் பக்தர்களோடு பக்தர்களா நானும் படுத்து உறங்கினேன். உண்மையில் எனக்கும் ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது. மேலும் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், பக்தர்கள் அனைவரும் உறங்கும் போது அந்த நாகசித்தர் அம்மன் வடிவில் உலா வந்தது பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையில் இந்த கோவில் நிறைய அதிசயங்கள் இருப்பதாக என்னால் காண முடிந்தது. இந்த ஃபேனை போட்டு விடு, எல்லா ஃபேனை போட்டு விடு, ஜனங்க பாரு ரொம்ப கஷ்டப்பட்டுவார். மேலும் இந்த நாகசித்தரிடம் இந்த யாகம் மற்றும் இரவு தூங்குவதை பற்றி கேட்டோம். அவர் கூறியது எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த கோவில் ஒரு 25 காலமாக ரொம்ப விசேஷமானது. முதல்ல ஒரு ஓலக்கட்டாவில் தான் இவங்க உட்காந்தாங்க. படிப்படியாக இவங்க அருள் வாக்கில் தான் இந்த இடம் வளர்ந்தது. இது வளர்ந்தது எல்லாரும் கோவில் கட்டிடலாம், எல்லாரும் ஆன்மீகமாக இருக்கலான்றது ஒரு விஷயம். முழுக்க சித்தர்கள் நடமாடும் இடம். இப்போ ஜனங்க இந்த இடத்துல அமாவாசைக்கு இந்த பூஜைலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு இரவு
ஜனங்க மனசில் எவ்வளோ குறையோடு படுத்திருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நிபந்தனம் பண்ணுறதுக்கு 18 சித்தரில் இந்த கொங்கண சித்தர்ன்றவர் இந்த இடத்துல நடமாட்டம் அதிகம். நம்ம என்ன வேண்டிக்கின்னு படுக்கிறாங்களோ, ஜனங்க என்ன வேண்டிக்கின்னு தூங்குறாங்களோ, அதையெல்லாம் மறுநாள் அன்றைக்கி அவங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அப்படி நடந்து வந்தவங்க தான் இவ்வளோ ஜனங்களை வரது. இதெல்லாம் இன்னும் கம்மி, இன்னும் அதிகமாக வருவாங்க. இது கொங்கண சித்தருடைய இடம். இது நாகாத்தம்மன் இரவில் நடமாடுற இடம் இது. அதனால் இந்த கோவிலுக்கு உள்ளே படுக்க வைக்க மாட்டோம், அர்த்த மண்டபத்தில் படுக்க வைப்போம். இரவில் ஒவ்வொரு ஆளும் இங்கே வரவங்க எல்லாரும் கேட்பாங்க, சாமி கொலுசு சத்தம் கேட்குது, ஆள் பேசுகிற சத்தம் கேட்குது, சர்பத்துடைய சவுண்டு கேட்குது, அந்த மாதிரிலாம் நிறைய ஜனம் இங்கே சொல்லிக்கிறாங்க. அதனால் இங்கே படுக்கிறதுக்கு அலோடு இல்லை, வெளியே படுக்க விடுவோம். இப்போ இரவில் நாகாத்தம்மன் வந்து நடமாடுவாங்க, கொங்கண சித்தர் நடமாடுவாங்க. ஒவ்வொரு அதிசயங்கள், பல அதிசயங்கள் இங்கே நடந்துக்குது. இப்போ நாங்கள் சித்ரா பௌர்ணமி கும்பாபிஷேகம் வருஷத்தில் எல்லா கோவில்லுமே 12 மாதத்துக்கு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம கோவிலில் நாகாத்தம்மன் ஞானசக்தி கோவிலில் 12 மாதத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம். சித்ரா பௌர்ணமிக்கு கும்பாபிஷேகம் விசேஷமாக நடக்கும். இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஸ்ரீரங்கமோ இல்லை ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சித்தர் கோவிலுக்கோ ஏதோ ஒன்று போவேன். அப்போ போகும்போது ராமேஸ்வரம் போய் வந்தோம். ராமேஸ்வரம் போய் ஒரு 4-5 வருஷம் இருக்கும். எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் குளிக்கிறாங்க. அதில் நாங்களும் தான் போய் குளித்தோம். சயன கோலத்தோட பெருமாள் கிடச்சார் எனக்கு. அந்த பெருமாளுடைய நினைவாக தான் இங்கே சத்யநாராயணன், ஸ்ரீதேவி பூதேவி சத்யநாராயணன் வேறு எங்கேயுமே கிடையாது. 7 அடியில் ஸ்ரீதேவி பூதேவி சத்யநாராயண ஆலயம் இங்கே அமைஞ்சிக்குது. இங்கே வந்திருக்கிற தெய்வங்கள் எல்லாமே நாங்களாக இடத்தாந்து வச்சதில்லை. எல்லாம் அவங்களே கனவுல வந்து உருவா வந்து அருள் உருவாக வந்து நான் இந்த இடத்துல இருக்க போகிறேன், இந்த இடத்துல நான் அருள் ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். இரவு தூங்குறவங்க, அமாவாசை இரவு தூங்குறவங்க அத்தனை பேருக்கும் அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ கண்டிப்பாக நிறைவேறும். நிறைவேறிக்குது, 100% நிறைவேறிக்குது. இந்த கோவிலில் வரவங்க எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது. பக்தர்கள் 15 வருஷம் 17 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி வராங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம யாகம் பண்ணி நிறைய வந்து சக்திகள் அதிகமாகுதுங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு அடுத்தடுத்து விஷயங்கள் நடக்குதுங்க. அதனால் இந்த இடத்த மறக்க மாட்டேன்றாங்க. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ரொம்ப கூட்டம். இன்றைக்கும் கூட்டம், அதிகமான கூட்டம் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய கூட்டம் தான். வரவங்க அத்தனை பேருக்கும் அன்னதானம் சிறப்பான வகையில் வடை பாயசத்தோட சாப்பாடு நாகாத்தம்மன் அருளால் எல்லாம் நடந்துக்கிட்டு தாங்க. 1,00,000 பேர் வந்தாலும் போகிறதுக்கு தயார் நாகாத்தம்மன். நாங்கள் போடலை. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வேலை கிடைக்காதவங்க, ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, பேய் பிசாசு பில்லி சூனியங்களோடு வரவங்க, அவங்க நல்லானவங்க, அவங்க தான் ஒவ்வொரு மாதமும் நான் எடுத்து செய்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு ஜனங்களுக்கு அவங்க தான் சாப்பாடு போடுறோம். நல்லா ஆனவங்க தான் சாப்பாடு போடுறாங்க. மகா பிரத்யங்கரா ஹோமம் நடக்குது. பிரத்யங்கரா ஹோமன்றது காய்ந்த மிளகா, வரமிளகா பூஜை நடக்கும். சாதாரணமாக நம்ம வீட்டை வந்து ஒரு மிளகா போட்டோம்னாவே உட்கார முடியாதாங்க. ஆனால் இது பிரத்யங்கராவுக்கோசம் இது பண்ணுறோம். எதுக்கு இதை பண்ணுறோன்னா, நிறைய ஜனங்க இப்போது இந்த கலியுகத்தில் பில்லி சூனியம் செய்வனை, அடுத்தவனை அழிக்கணும், அடுத்தவனை கெடுக்கணுன்ற மாதிரி நிறைய நடக்குது. அதை அழிக்கிறதுக்கு ஜனங்க ரொம்ப மன நிறைவோடு போகிறதுக்கு, அவங்க கஷ்டத்தோடு வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் பாதிப்பும் வராது இருக்கிறதுக்கு, வழியில் விபத்துகள் நிறைய நடக்கும், அதெல்லாம் வராது இருக்கிறதுக்கு, அவங்க வீட்டை நிறைய வந்து கனவு தொல்லை ஏற்படும், அவங்க குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், அதெல்லாம் மாறுறதுக்கு, அவங்க வீட்டை கடன் தொல்லைகள் அதிகமாகி பணம் கொடுக்கல் வாங்கல மாட்டிக்கின்னு இருப்பாங்க, அதெல்லாம் சரியாகிறதுக்கு தான் இந்த வரமிளகா பூஜை. இந்த பூஜை பண்ணோம்னா இது வந்து சத்ரு சம்காரணி, இது சத்ரு நாசமாக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற சத்ருவை நாசமாக்கும், நம்மளுக்கு உள்ளே இருக்கிற சத்ருவை நாசமாக்கும். அதுக்கு தான் இந்த பூஜை. தொடர்ச்சியாக ஒரு 3 அமாவாசைக்கு இந்த வரமிளகா பூஜை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடந்து போச்சு, நம்ம வீட்டை இவ்வளோ பிரச்சனை இருந்தது, இது குறைஞ்சி போச்சுன்னு மனநிறைவாக ஜனங்க சொன்னதாங்க. இந்த கோவிலில் பிரார்த்தனை, குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை. நாகாத்தம்மனை வந்து நம்பி எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. உனக்கு ஒரு குழந்தை இல்லை, ரெட்டை குழந்தையாகவே இருக்குதுன்னு சொன்னால் 2ம் பையன். 2 குழந்தை, ரெட்டை குழந்தை பிறந்து 2ம் பையன் நாகாத்தம்மன் பேரையே வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்க இன்றைக்கி வந்து எடைக்கெடை சாத்திட்டு போய்க்கிறாங்க. இதை மாதிரி வந்து அமாவாசைன்றதுலாம் இல்லை, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஒரு வாரத்துக்கு 2 பேர் 3 பேர் எடைக்கு எடை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க.
இந்த நாகாத்தம்மனை பொறுத்தவரையிலும் குழந்தை வரத்தை கொடுக்கறதுல அதிகமான வள்ளல், கணக்கே பார்க்காத வள்ளல். நம்ம மனமுருகி கேட்கறதுல தான் இருக்குது. நம்ம பக்தியை தான் பார்க்குறாங்க. நம்ம பக்தியோடு வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நடக்குது. ஒரு வழியாக அந்த கோவிலின் அதிசயத்தை பார்த்து வியந்து அந்த நாகசித்தரிடம் ஆசி பெற்று அந்த கோவிலில் இருந்து பிரிய மனமில்லாமல் விடை பெற்றேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.